Hi students, good morning to all. Welcome back to Science on Class. How are you all? I hope you are all fine and safe in home. Okay dears, I am very satisfied in your papers. All are get good marks. More improvement in our paper. Okay dears, I will send the mark after. Okay, now in previous class we had learned the unit 2 force and pressure. Okay, today we will learn about the new lesson unit 10 changes around us. Okay, all are get ready. Take your science on book, note, pencil, everything. Take page number 104. Okay dears, take page number 104, unit 10 changes around us. Okay, the unit name is changes around us. Changes means you know the meaning, மாற்றம். Okay, around us, நம்மளை சுற்றி என்ன மாற்றங்கள்லாம் இருக்குன்றத பார்க்குறது தான் இந்த லெசன். Okay, that is a changes around us. First introduction. Have you ever visited Qutub Minar in Delhi? There you can see a rust resistant iron pillar. It has not rusted for more than 1500 years. Have you ever visited the Qutub Minar in Delhi? டெல்லியில் உள்ள குதுப் மீனா பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. There you see a rust resistant iron pillar. இது வந்து ரஸ்ட்டே இல்லாத ஒரு அயன் பில்லர். நமக்கு நார்மலாக ஒரு அயனை வந்து ஒரு 2 days நம்ம வெளியில் போட்டிருந்தோம் அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். ஆனால் அது 1500 years ஆனாலும் இன்னும் அதில் ரஸ்ட்டே ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ பட் நாட் ஆல் திங்ஸ் ஆர் அன்சேஞ்ச் லைக் திஸ். பட் எல்லா திங்ஸும் என்ன இது மாதிரி அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்காது. மெனி திங்ஸ் வி சி இன் அவர் லைஃப் ஆர் சேஞ்சிங். நம்மளோட லைஃப்பில் நிறைய திங்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஏரியாவே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 15 daysக்கு ஒன் டைம் என்ன சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு வீடு இல்லாமல் இருக்கும், அப்புறம் பார்த்தா ஒரு வீடு ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த இடத்துல. ஒரு செடி குட்டி உண்டாக இருக்கும், அப்புறம் அது பெருசாக இருக்கும். அப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது நம்மளை சுற்றி. ஸோ யூ குட் ஹாவ் நோட்டிஸ்ட் மில்க் டேர்னிங் இன்டு கேர்டு. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, இந்த எல்லார் வீட்லேயும் உள்ளதான் ஒரு மில்க் வந்து எப்படி நமக்கு கேர்டாக சேஞ்ச் ஆகுது. How it is happening? We see number of changes in our surrounding. நம்மளுடைய சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. Some of them are physical changes and some of them are chemical changes. Now underline the physical changes and chemical changes. First you know the meaning physical changes and chemical changes. For example, physical changes, the folding paper. இப்போ நம்ம ஒரு பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணுறோம், மடிக்கிறோம், அதை திரும்பி நம்ம என்ன பண்ணிடலாம், ஓல்டு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். தட் இஸ் அ ஃபிசிக்கல் ஸ்டேஜ். திரும்பியும் அது வந்து பழைய நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் அ ஃபிசிக்கல் ஸ்டேஜ். ஒரு ரப்பர் பேண்டை நம்ம என்ன பண்ணுறோம், புல் பண்ணும் பொழுது அது எலாங்கேட் ஆகும், திரும்பி விட்டுட்டோம்னா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். தட் இஸ் அ ஃபிசிக்கல் ஸ்டேஜ். அதனுடைய ஃபிசிக்கலில் வந்து சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னா தட் இஸ் அ ஃபிசிக்கல் ஸ்டேட். கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா அது டஸ் நாட் கம் டு த ஒரிஜினல் பொசிஷன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் எடுத்து நம்ம பேர்ன் பண்ணோம் அப்படின்னா என்னவாகும், அந்த பேப்பர் திரும்பி நமக்கு வராது. ஓகேவா? அப்போ வராதுங்கும் போது தட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்சஸ். அப்போ கெமிக்கல் சேஞ்சஸில் ஒரு நியூ ப்ராடக்ட் நமக்கு உருவாகும். இப்போ நம்ம பேப்பரை பேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆஷ் தான் கிடைக்கும். அப்போ டு கிவ் அஸ் சம் நியூ ப்ராடக்ட். ஓகே, தட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்சஸ். பட் ஃபிசிக்கல் சேஞ்சஸில் நமக்கு நியூ ப்ராடக்ட் வராது, பட் கெமிக்கல் சேஞ்சஸில் நமக்கு நியூ ப்ராடக்ட் வரும். தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் கேர்டு, மில்க் சேஞ்ச் இன்ட்டு கேர்டு. ஓகே, தென் ஃபார் ஃபிசிக்கல் ஸ்டேட் எக்ஸாம்பிள் இப்போ ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப் என்ன பண்ணுறோம், நம்ம மெல்ட் பண்ணோம் அப்படின்னா அது வாட்டராக சேஞ்ச் ஆயிரும். அப்போ நம்ம வாட்டர் சேஞ்ச் இன்ட்டு ஐஸ் க்யூப், தென் ஐஸ் க்யூப் அகைன் சேஞ்ச் இன்ட்டு வாட்டர். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்டேட். இப்போ அதே வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி திரும்பி நமக்கு வரதும் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்டேட். ஓகே, the next, as you have studied earlier changes like folding and unfolding a paper, drying wet cloths, bending of iron rod are some of examples of physical changes. இப்போ நம்ம ஒரு கிளாத்தை வந்து என்ன பண்ணுறோம், துணியை தண்ணியில் நினச்சிட்டு நம்ம காய வச்சிடறோம், திரும்பி நமக்கு என்னவாகுது, நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த காஞ்ச துணி கிடச்சிருது. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் சேஞ்ச். தென் பெண்டிங் ஆஃப் அயன் ராட். நம்ம ஒரு அயனை எடுத்துகிட்டு நம்ம பெண்ட் பண்ணுறோம், என்ன ஷேப் மாற்றினாலும் திருப்பி நம்ம என்ன பண்ணிடலாம், அதே ஷேப்பை கொண்டு வந்துட முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் சேஞ்ச். On the other hand, changes like the burning of paper, digestion of food,
turning of milk into curd and decaying of vegetables are some of the examples for chemical changes. Burning of paper, பேப்பரை நம்ம பேர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதில் வந்து ஆஷ் தான் கிடைக்கும், திரும்பி நமக்கு பேப்பர் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு டைஜஷன் ஆஃப் ஃபுட், நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு நமக்கு திரும்பி அதே ஃபுட்டு வருமா, வராது. தென் டேர்னிங் ஆஃப் மில்க் இன்ட்டு கேர்டு, நம்ம மில்கை வந்து கேர்டாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திரும்பி கேர்டு மில்காக மாறுமா, மாறாது. நெக்ஸ்ட்டு அண்ட் டீகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ், சில வெஜிடபிள்ஸ்லாம் என்ன ஆகும், ஸ்பாயில்ட் ஆகும். இட் இஸ் அ டீகேடு. அண்டர்லைன் த வேர்ட் டீகேயிங் அப்படின்னா ஸ்பாயில் ஆகுதுன்னு அர்த்தம். Are some of the examples of chemical changes. In this lesson you will study about the chemical changes, factors determining chemical changes and effects of chemical changes. நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன, கெமிக்கல் சேஞ்ச் ஃபார்ம் ஆகிறது என்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அதோட எஃபெக்ட்லாம் என்னன்றதை நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ நோ த மீனிங் ஆஃப் வாட் இஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச், வாட் இஸ் a chemical change. Okay, are you understand? Okay dears. Chemical changes. A chemical change is a permanent and irreversible change which produces a new substance. கெமிக்கல் சேஞ்சுங்கிறது பர்மனெண்ட்டாக இருக்கும், தென் இர்ரிவர்சபிளாக இருக்கும். இர்ரிவர்சபிள் மீன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் க்யூப் சேஞ்ச் இன்ட்டு வாட்டர், தென் வாட்டர் அகைன் சேஞ்ச் இன்ட்டு ஐஸ் க்யூப், தட் இஸ் எ ரிவர்சபிள் ப்ராசஸ். இர்ரிவர்சல் அப்படின்னா நமக்கு ஐஸ் க்யூப்லேருந்து வாட்டர் வராமல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேப்பரை நம்ம வந்து பேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆஷ் தான் கிடைக்குமே தவிர திரும்பி நமக்கு பேப்பர் கிடைக்காது. தட் இஸ் இர்ரிவர்சபிள். Or you understand the meaning of irreversible? Again not come to the original product. Okay va, original ku namakku varadhu. That is irreversible process. Okay, a chemical change is a permanent and irreversible change which produce a new substance. or namakku or new substance kudutuchu appadina, that is a chemical change. For example, the same the burning of paper. Burning of paper வந்து நம்ம burn பண்றோம், நமக்கு என்ன கிடைக்கும், அதில் இருந்து ash கிடைக்கும். Ash is the new product. அப்போ chemical changeல it is a permanent, then irreversible, then produce a new substance. Okay, this is one book back questions. Okay, fully mark ma. A chemical change, start with chemical change up to the product. Okay, next, chemical changes are otherwise called as the chemical reaction. Chemical changes நம்ம என்ன சொல்கிறோம், chemical reaction னு சொல்கிறோம், because one or more substances undergo a reaction. ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ரியாக்ஷனுக்கு வந்து போகும். ரியாக்ஷன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு இதில் வந்து ரியாக்டண்ட்டும் இருக்குது, ப்ராடக்ட்ஸும் இருக்குது. இப்போ கெமிக்கல் சேஞ்சஸில் 2 வேர்ட்ஸ் நம்ம நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தட் வேர்ட் இஸ் ரியாக்டண்ட், another one is product. Okay, reactants and products. அது வந்து reactant வந்து 1 or 2 இருக்கலாம், ப்ராடக்ட்டும் 1 or 2 இருக்கலாம். Okay, for example, இப்போ milk change into curd. Milk is a reactant. Okay, then produce the curd. Curd is the product. So chemical changeங்கிறது நமக்கு reactant, then produce the product. So underline the word, a chemical change is a permanent. It is important, permanent. Then irreversible change, produce a new substance. Okay, then the chemical changes otherwise called as a chemical reactions because one or more substance or reactants undergo a reaction to form one or more new substance, that is a product. That is the formula. Reactant gives product. For example, milk gives to curd. Okay, then burning of paper gives to ash. Okay, so milk is a reactant, curd is a product. Then burning of paper is a reactant, ash is the product. Are you understand? Okay, now are you clear what is the chemical changes, what are the physical changes? Now do the activity. Aditya wants to classify the following changes as a physical or chemical. Can you help him? Melting of ice. Melting of ice, again come to the ice cube, so it is a physical change. Then rusting of iron.
அயன் வந்து ரஸ்ட் ஆகுது, திரும்பி நமக்கு அயன் ஃபார்ம் ஆகாது. ஸோ தட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். பேர்னிங் ஆஃப் வுட்டு வந்து நமக்கு பேர்ன் ஆனதுக்கப்புறம் திரும்பி நமக்கு வுட்டு ஃபார்ம் ஆகாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கெமிக்கல் சேஞ்ச். பேர்னிங் ஆஃப் கேம்பர்னால் சூடத்தை நம்ம எரிச்சதுக்கப்புறம் திரும்பி சூடாக நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ தட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்சஸ். ரைப்னிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பழுக்கிறது. ஓகே, பழுத்ததுக்கப்புறம் திரும்பி காய் வருமா? வராது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கெமிக்கல் சேஞ்சஸ். ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட், தட் இஸ் ஆல்சோ கெமிக்கல் சேஞ்சஸ். பஸ்டிங் கிராக்கர்ஸ், கிராக்கரை வந்து எரிச்சதுக்கப்புறம் திரும்பி நம்ம வருமா? வராது. ஸோ தீஸ் ஆர் த கெமிக்கல் சேஞ்சஸ். நவ் ஆர் யூ வெரி கிளியர் வாட் இஸ் த ஃபிசிக்கல் சேஞ்ச், வாட் இஸ் கெமிக்கல் சேஞ்ச்? ஓகே. Chemical changes will not occur at all condition. எல்லா கண்டிஷன்லையுமே நமக்கு கெமிக்கல் சேஞ்ச் நடக்காது. சம் ஃபேக்டர்ஸ்னால தான் கெமிக்கல் சேஞ்ச் வந்து நடக்குது. ஃபார் அ கெமிக்கல் சேஞ்ச் டு டேக் பிளேஸ் certain specific conditions are required. Chemical changes can take place in the following condition. இந்த கண்டிஷன்லாம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடைபெறும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். Contact in physical states. Second one, solution of reactant. Third one, electricity. Then fourth one, heat. Fifth one, light. Sixth one, catalyst. இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அங்கே ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், கான்டாக்ட் இன் physical states. Already we know the three states of matter, that is a physical state, solid, liquid, gas. அப்போ அதோடைய physical stateங்கிறது ஸ்ட்ரக்சரை சொல்கிறது தான் physical state. We experience many events in our daily life like burning of matchstick on rubbing and iron materials turning into reddish brown. Why and how these changes happen? நம்ம டெய்லி லைஃப் பார்க்கக்கூடாது எப்படி மேட்ச் வந்து பேர்ன் ஆகுது, தென் அயன் மெட்டீரியல் வந்து எப்படி ரெட்டிஷாக ஆகுது, நார்மலாக உள்ள அயன் வந்து எப்படி ரெட்டாக ஃபார்ம் ஆகுது, தென் இந்த ஈவெண்ட்டெல்லாம் எப்படி நமக்கு நடக்குது அப்படின்னா சில கண்டிஷனுக்கு வந்து உட்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் சேஞ்சஸ் ஆர் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட். அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்து ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கணும், ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கும். ஓகேவா, தட் இஸ் அ மெயின் ரீசன். அண்டர்லைன் த வேர்ட் கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இன் their naturally occurring states, solid, liquid, gases is referred as the contact physical state. இதுதான் ஸ்டேட்டுங்கும் போது நமக்கு தெரியும் சாலிட், லிக்விட், கேஸுங்கிறது. ஒன்று சாலிடும் லிக்விடும் என்னவாகும், காண்டாக்டில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சேஞ்ச் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், when dry wood comes into contact with a fire, it burns with the help of oxygen from கார்பன் டை ஆக்சைடு which is given out as smoke. இப்போ நமக்கு நார்மலாக ஒரு வுட்டு வந்து நல்ல ட்ரையான வுட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பக்கத்தில் ஒரு மேட்ச்ஸ்டிக்கோட வந்து காண்டாக்டில் வைக்கும் பொழுது ஆக்சிஜனுடைய ஹெல்ப்னால தான் நமக்கு அங்கே என்னவாகும், ஃபயர் ஃபார்ம் ஆகும். தானாக ஃபயர் ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் பேர்ன் ஆகும். கண்டிஷன் என்னது, ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் இங்கே பேர்ன் ஆகும். ஸோ ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இங்கே பேர்ன் ஆகாது. ஸோ ஒரு ட்ரை வுட்டும் ஒரு மேட்ச் ஸ்டிக்கும் பக்கத்தில் இருக்கும் பொழுது ஆக்சிஜன்னால் நமக்கு என்னவாகுது, ஃபயர் ஆகுது, அப்போ பேர்ன் ஆகும். ஓகே, நமக்கு பேர்ன் ஆகும்பொழுது நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், நமக்கு வந்து டு ஃபார்ம் அ கார்பன் டை ஆக்சைடு, நமக்கு வந்து ஸ்மோக் வந்து புகை வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே என்ன வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அப்போ ரெண்டு ரியாக்டன்ட், அதாவது ரெண்டு ரியாக்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வுட்டு ப்ளஸ் மேட்ச் ஸ்டிக் தென் ப்ளஸ் ஆக்சிஜன், இது மூணும் ரியாக்டன்ட் ஆகுது. தென் நமக்கு என்ன ப்ராடக்ட் வருது, வெளில வரும்பொழுது கார்பன் டை ஆக்சைடு ஸ்மோக் வந்து ப்ராடக்டாக நமக்கு கிடைக்குது. தட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். ஆல்ரெடி வி நோ கெமிக்கல் சேஞ்ச் கிவ் அஸ் அ ஒன் ப்ராடக்ட். ஓகே, then second one, when a matchstick is rubbed on the sides of matchbox, a chemical reaction takes place to form a heat, light and smoke. நம்ம என்ன பண்ணுறோம், மேட்ச்ஸ்டிக்கை வந்து ரப் பண்ணுறோம், அந்த சைடில் வந்து ரப் பண்ணும் பொழுது மேட்ச் பாக்ஸோடைய சைடில் வந்து நம்ம ரப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபயர் ஃபார்ம் ஆகும். அப்போ காண்டாக்டில் இருக்குதா, இப்போ மேட்ச் ஸ்டிக்கும் அந்த மேட்ச் பாக்ஸோடைய சைடும் ரெண்டும் காண்டாக்ட் பண்ணால் தான் அது என்னவாகும், உரசி நமக்கு ஃபயர், லைட், ஹீட் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இங்கே ரியாக்டன்ட்டுங்கிறது எது, மேட்ச் ஸ்டிக்கு தென் த சைடு ஆஃப் த மேட்ச் பாக்ஸ், த டூ ஆஃப் தம் ஜாயின், ரெண்டும் ஜாயின் பண்ணி நமக்கு கிவ் அஸ் சம் ப்ராடக்ட். வாட் இஸ் த ப்ராடக்ட், எஸ் தட் இஸ் அ லைட், ஹீட், ஸ்மோக், இதெல்லாம் நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட்டு, when a quick lime comes into the contact with water, it form a slacked lime.
குயிக் லைமை நம்ம என்ன பண்ணுறோம், சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் வந்து கிடக்கும் பொழுது நமக்கு வரக்கூடியது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸ்லாக்கர் லைம் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நமக்கு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். தென் எப்போ கிடைக்கும், 2 ரியாக்டண்ட், 2 ரியாக்டண்ட் வந்து ரியாக்ட் ஆகும் பொழுது நம்ம கிவ் சம் ப்ராடக்ட். ஓகே, தட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்சஸ். இட் இஸ் அ கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். ஓகே, more to know, the head of the matchstick contain potassium chloride and antimony trisulfide. Potassium chloride and antimony trisulfide. Underline the word potassium chloride and antimony trisulfide. The sides of the matchbox contain red phosphorus. Okay, red phosphorus. அப்போ red phosphorus react with potassium chloride and antimony trisulfide and give a product is heat, light and smoke. இதெல்லாமே நமக்கு கொடுக்குது. Okay, then from the above reaction we can conclude that certain chemical reactions take place only when the reactant are brought in contact with each other in their physical state. இப்போ நம்ம வந்து ஒரு மேட்ச் பாக்ஸையும் அந்த மேட்ச் சைடையும் நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா தானாக என்னவாகாது, பேர்ன் ஆகாது. ரெண்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காண்டாக்டில் வந்து தொடர்புபடுத்துகிறோம். அதாவது நம்ம உரசும் போது மட்டும்தான் நமக்கு இங்கே வந்து பேர்ன் ஆகும். ஓகேவா, அப்போ காண்டாக்டில் இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக இங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே.